தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 33ஆம் வாரம் நவம்பர் 22ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம்? என் இல்லம் இறைவேண்டலின் வீடு அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவில் எப்படி கடவுளை நோக்கி நம்ம வேண்டக்கூடிய இடம். தனி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது பொது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கலாம் கோவிலில் ஓகேங்களா? அப்படிப்பட்ட இடத்த நாம் கள்வர் குகையாக்கிடக்கூடாது, வியாபாரமாக்கிடக்கூடாது. ஓகேங்களா? காசு காசு காசுன்னு அலைய வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அசுத்தப்படுத்தக்கூடாது. கோவில் சுற்றுப்புற வளாகத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கோவிலுக்கு உரிமையான பொருளை திருடிட்டு ஓடிடக்கூடாது. இது எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு தீங்கும் செஞ்சிடக்கூடாது. இரண்டாவது, இதோட உள்ள அர்த்தத்தை கொண்டு போகும்போது நம்முடைய உடலை ஏசப்பா சொல்வார், தூய ஆவி தங்கும் ஆலயம். ஸோ நம்முடைய உடலாகிய தூய ஆவின் ஆலயத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும்? புனிதமாக தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ தான் தூய ஆவியானவர் குடிகொள்வார். அதை நம்ம அசுத்தப்படுத்தணும், தூய ஆவியானவர் நம்மளை காலி பண்ணிடுவார். கரெக்டாக? ஸோ இயேசுவுக்கு கோபப்படுத்தக்கூடாது, தூய ஆவியானவரை நம்ம பகைச்சிக்கக்கூடாது. இது ஏதாவது ஒன்று நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம், நம்முடைய ஆன்மாவையே நாம் இழந்து விடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் தங்கக்கூடிய ஆலயத்தை தூய்மையாக பராமரிக்கணும், அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.